காலையில் தான் அப்பத்தா ஊர்லேருந்து வந்தோமா, வந்ததுமே அத்தை சுட சுட தோசை ஊற்றி கொடுத்தாங்க. அப்படியே 2 பேருமே சாப்பிட்டுட்டு நாங்களும் ஃப்ரெஷ் ஆகிட்டு சென்னை கிளம்ப வேண்டியது தான். அதுக்கு வேண்டிய திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா நம்மளும் சென்னையிலேருந்து ஊருக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு லைட்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம ட்ராலியை மாமாட்டெல்லாம் காட்டிகிட்டு இருந்தேன். எப்படி இருக்கு மாமான்னு ஒன்று எங்கள் மாமா என்னை போகிற வழியில் ஃபஸ்ட் ஸ்டாப்பில் இறக்கிட்டு போயிடுறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஊர்லேருந்து வந்ததுலேருந்து ரொம்ப நாளாக கை கெட்டினது வாய் கேட்டலையே அப்படின்னு இந்த பனங்காய் சாப்பிடவே முடியல. இன்னைக்கு சுட்டு சாப்பிட்டுட்டு தான் நான் ஊருக்கே போவேன் அப்படின்னு சுட்டு சாப்பிட்டாச்சு. எப்படியோ நம்ம ஃபேமிலியில் சுபாஸ்ரீ ஜானவி அவங்களுக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சிஸ்டர். இதே மாதிரி அப்போ ஹாப்பியாக இருங்க. பனங்காய் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. பட் நிறைய தான் சாப்பிட முடியல. ஒரு மாதிரி அடைக்கிற மாதிரி இருந்தது. செல்வா உனக்கு தாண்டி எல்லாம் அதிசயமாக இருக்குன்னு சொன்னா, பட் எனக்கு அடைக்கிற மாதிரி தான் இருந்தது. நாங்கள் நேராக வீட்டில் இருந்து கிளம்பி அக்கா வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு நைட்டு தான் சென்னை கிளம்ப போகிறோம். 1 மந்த்தாக வீட்டிலே இருந்தாச்சா, ஊருக்கு கிளம்புவோம், அத்தை முஞ்சியை பார்க்கணும் ஒருன்னு போயிடுச்சு. பட் என்ன பண்ணுறது, அத்தையா புருஷனான்னு பார்த்தா நமக்கு புருஷன் தானே முக்கியம். அதோட அத்தைக்கு பாய் பாய் சொல்லிட்டு சர்ச்சில் போய் கொஞ்சம் நேரம் ப்ரேயர் பண்ணிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. எப்பவும் விட இந்த டைம் அதிகமாகவே நாங்கள் ஊரில் இருந்தாச்சு.